ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்ஸ்பர்க். இது ஆஸ்ட்ரியாவில் இருக்க ஒரு சின்ன டவுன். இது மலைகளுக்கு நடுவில் இருக்குது, ஒரு அழகான டவுன். இதில் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, அது போக நிறையா மியூசிக் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மிராபல் பேலஸு. இது 1600 கட்டினது. எதுக்குன்னா ஒய்ஃபுக்காக அந்த பிரின்ஸ் கட்டினது. இது கட்டினது பார்த்தீங்கன்னா ஆர்க் பிஷப்னு சொல்லி ஒரு பிரின்ஸு. உள்ளே போனீங்கன்னா பேலஸோட ஃபீல்டு இருக்கும். ஏன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக நிறையா ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. பார்க்குறக்கே ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் உள்ள. பில்டிங் விட்டு வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த கார்டன், இதுக்கும் பேர் மிராபல் கார்டன் பேர் வச்சுருக்காங்க. கார்டனே பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்குது. இதுக்கு என்னமோ ஒரு ஆர்கிடெக்சர் டைப் சொன்னாங்க, சத்தியமாக எனக்கு தெரியல, நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த சைட்டு பார்த்திங்கன்னா யுனெஸ்கோனால ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு டிக்ளேர் ஆன ஒரு சைட்டு. ஸோ அதனால் வெல் ப்ரிசர்வ்டாக வச்சுருக்காங்க. நிறையா கூட்டம் வருது மார்னிங்கே. இப்போதைக்கு கார்டன் செம்ம அழகாக இருக்குது. ஆட்டம் சீசனால் ஃபுல்லாக இலையெல்லாம் உளுந்து ஒரு மாதிரி எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஹோசன்பர்க்கோட ஃபோர்ட் தெரியுது. நம்ம லேட்டர் கண்டிப்பாக இந்த வீடியோவில் போவோம். இது வரைக்கும் யூரோப்பில் எத்தனையோ லாக் பார்த்துருக்கேன், பட் இதுதான் ஃபஸ்ட் டைமாக சைக்கிள் லாக் வந்து இங்கே மாட்டினது பார்க்குறேன். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மொசாட்டோட பர்த் பிளேஸு. அவர் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 5 மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் தாங்க அந்த ஃபேமஸ் மொசராட். ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது, மார்க் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மொசராட் பேரில் வந்து மொசராட் பிளாட்ஸ்னு வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்கும். அதே மாதிரி பீக் வின்டரில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஃபவுண்டெயின் இருக்குல்ல, அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் ரெடி பண்ணி அங்கே ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. இன்னும் வின்டர் ஸ்டார்ட் ஆகலை, பட் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த மலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஸ்னோவில் ஃபுல் ஆயிரும். இப்போ ஆட்டம்னால பார்த்தீங்கன்னா லைக் அந்த இலவத்திரி காலத்தில் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பழுத்து ட்ரீஸே பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாதி பச்சை பாதியில் இருக்குது. உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பப்பட் தேட்ரு. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பப்பட் ஷோ இங்கே நடந்திருக்கு போல். ஸோ பப்பட் ஷோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டாய் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் பொலிட்டிக்கலாக ஏதாவது பேசணுன்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு ரிலீஜியஸ் ஸ்டஃப் பேசணுன்னா மோஸ்ட்லி இதை வச்சு தான் பேசுவாங்க. ஸோ இங்கே நிறைய பழைய பப்பட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 1500 செஞ்ச பழைய பப்பட்ஸ் இருக்குது. அது போக அங்கங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க. இங்கே கூட பாருங்கள், மொசராட் வந்து அவர் வந்ததெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது போக இங்கே ஒரு ஸ்டோரி போகுது. அந்த காலத்தில் எப்படி வந்து ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவங்க ரைட்ஸ் எடுத்தாங்க, அதெல்லாம் பப்பட் ஷோவாக இங்கே பண்ணியிருக்காங்க போல். ஸோ பப்பட் தேட்டருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ்க்காக நிறையா பீரங்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது, பட் அந்த பீரங்கி வெளியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிட்டியே நமக்கு விசிபிளாக தெரியுது.
ஃபோர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரூம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். உள்ளே வந்தது ஃபஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒரு மவுண்டைன் எடுத்திருக்காங்க, அதில் சின்னதாக கட்டியிருக்காங்க. அப்படியே ஜென்ரேஷன் மாற 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 பார்த்தீங்கன்னா அது அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போயிருந்திருக்காங்க போல். தென் செகண்ட் ரூம்குள்ளே வந்தீங்கன்னா ஒவ்வொரு பிஷப் இருக்காங்க. பிஷப் இங்கே இருந்து இந்த இடத்துல கிங்கு தான் பிஷப்பாக இருந்திருக்காங்க போல். ஸோ ஒவ்வொரு பிஷப் என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதே தான் இந்த ரூமில் இருக்குது. அது ஸ்டோர் ரூம், மளிகை சாமான்லாம் வச்சுக்கிறது. இது பூஜா ரூம், சாமி கும்பிடுறது. குடும்பமே அது கிச்சன். சமைக்கலாம், சாப்பிடலாம், வறுக்கலாம், பொரிக்கலாம், அவிக்கலாம். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்மரி யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் ஸ்வாட்ஸ் இருக்குது, விதவிதமான கன்னு, பிஸ்டல்ஸு, வேறு சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ண அவங்க யூனிஃபார்மு, தென் அவங்க கால் பண்ண யூஸ் பண்ண ட்ரம்பட்ஸு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் வேர்ல்டு வார்க்குள்ளே வந்துருச்சு. ஸோ வேர்ல்டு வார் அப்போ நிறைய டேமேஜ் ஆகிருக்கு போல். ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணியிருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது வெப்பன்ஸு, புது புது புல்லட்ஸோடு இருக்குது. இதுதான் கம்யூனிகேஷன் ஜாம்பர் போல். எல்லாம் பழைய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. எனக்கு பார்த்தா ஒன்றும் புரியல. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கீயிங் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் தி கேசில். ஏன்னா இதான் கிச்சனு. ஸோ இங்கே தான் மோஸ்ட்லி குக்கிங் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் என்னென்ன மாதிரி குக்கிங் பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதுதான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது போக சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செஞ்சு சாப்பிட்டாங்க. ஸோ எல்லா வெசல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹியூஜாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜில் வந்து இவங்க என்னென்ன மாதிரி டாய்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய டாய்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். நம்மளே மாதிரி பொம்மரம், அதுக்கப்புறம் நம்ம டயரை வச்சு விளாடுவோம்ல அது இருக்குது, டாமினோஸ் இருக்குது, பின்ன கார்ட்ஸ் இருந்துருக்குது. ஸோ இதை வச்சு தான் ஆடிட்டு இருந்தாங்க. லைக் புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டெய்லி யூஸஸை வச்சு விளாடுவாங்களா, லைக் நட்ஸு, போனு வச்சு விளாட்றது அந்த மாதிரி இருக்குமாம்மா. இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல்த்தியான பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்பிளில் செஞ்ச மாதிரி வச்சுருப்பாங்களாம்மா. ஸோ ஃபைனலாக கேமரா வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா செஸ்ட் நெட். தெரியுதா இது உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். என்ன கொஞ்சம் நேரம் ஆக்குவேன். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேல் எல்லோவில் நட் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்குது. பட் யூஸ்வலாக அப்படி ஓப்பன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அப்படியே அந்த இது மட்டும் வெளியே வர மாதிரி இருக்கும். பட் எனக்கு மட்டும் இப்படி தான் வருது. திரும்பி ட்ரை பண்ணுறேன். இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்படி தாங்க இருக்கும். ஒரு பேல் எல்லோல் இருக்கும். சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது ஒரு டெக்ஸ்டர் சொன்னேன், டேஸ்ட்டு சொல்ல டெக்ஸ்டரு. இதுதான் ஹோல் நட்டு. ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்வீட்டாகவும் அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்குது. என் தாடி கொஞ்சம் சாப்பிட்ருக்குது. இது பஸ்ஸா இல்லை ட்ராமானே தெரியல. ரெண்டு கலந்தாப்பில் ஒன்று இருக்குது. ஒரு வேளை ஹைப்ரிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ராக் கிடையாது, பட் எலக்ட்ரிசிட்டியோட பஸ் ஓடுது.
இது தாங்க ரெட் புல் ஹேங்கரு. இது டெக்னிக்கல் மியூசியம், இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. யார் வேணால் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துட்டு போய்க்கலாம். அது போக இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா மொத்த டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரு. மொத்தம் 1200 கிளாஸ் யூஸ் பண்ணி, லைக் மெட்டல் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு மியூசியம். உள்ளே பார்த்திங்கன்னா எந்த லைட்டுமே ஒன்றும் போடல, வெறும் நேச்சுரல் லைட் மட்டும் தான் உள்ளே வருது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணியிருக்கானுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நான்லாம் இது வரைக்கும் ஃபைட்டர் ஜெட்டு, ஹெலிகாப்டர், ஃபார்முலா 1 காரெலாம் பக்கத்தில் பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சம்டைம்ஸ் டச் கூட பண்ண முடியுது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லப்போனால். இங்கே இருக்க ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பிரசிடெண்ட்டோட தாம்மா. அதே மாதிரி சில ஜெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சில கவர்மெண்ட்டோட தாம்மா. லைக் இதுக்கு பிராண்டிங்காகவும் இங்கே அப்படியே வாங்கிக்கிட்டாங்க போல். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஆல்ரெடி இருட்டிருச்சு, எனக்கும் பாடியில் சத்து கிடையாது. ஸோ மெயின் அட்ராக்ஷன் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சில டிப்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.